அண்மை செய்தி. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். நாளை மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இது குறித்தான விவரங்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில்தான் தற்பொழுது மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் என்று பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் திமுகவிலிருந்து TR பாலு கலந்து கொண்டிருக்கின்றார். மிக முக்கியமாக இந்த மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள், அதற்கு மத்திய அரசிடமிருந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் இன்றைய தினம் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பும் இப்படியான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுவதும், பிறகு நாடாளுமன்றம் தொடங்கியதற்கு பிறகு அமளி நடப்பது, முக்கியமான விவாதங்கள் எதுவும் நடைபெறாமல் மசோதாக்கள் நிறைவேற்றம் செய்யப்படுவது, அந்த அலுவல்கள் என்பது முழுமையடையாமல் இருப்பது போன்றவை எல்லாம் நடந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான். இருந்தாலும் இந்த முறை நிறைய முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக மேற்கு வங்கம் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர். எனவே பாஜக ஒரு விதமான உத்வேகத்தில் இருப்பார்கள். அந்த உத்வேகத்தின் அடிப்படையிலேயே பல்வேறு முக்கியமான மசோதாக்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது. டீலிமிட்டேஷன் போன்ற பல்வேறு மசோதாக்களை அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வர திட்டம் இருந்த நிலையில் அதனை தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை நீட் தேர்வு விவகாரம், ஜந்தர் மந்தர் போராட்டம், சோனம் வான்சுக்குடைய அந்த கட்டாயமாக அவர் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். விரிவான விவாதம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்படுகிறது. காலையில் கூட மக்களவை மற்றும் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே கூட்டாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராமர் கோவில் விவகாரம் சம்பந்தமாக விவாதம் நடத்த கோரி கடிதம் எழுதியிருந்தார்கள். எனவே இந்த கூட்டத்தொடர் பயங்கரமாக இருக்க போகின்றது. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.